ஷெட்யூல் சொல்லிட்டோம், டே வைஸ் கவுன்சிலிங் ஆக்டிவிட்டிஸ் தெளிவாக சொல்லிட்டோம், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லியாச்சு, ஃபீஸ் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லியாச்சு, லோனுக்கு எப்படி பண்ணணும், எப்படி வெயிட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய என்டையரான விஷயத்தையும் சொல்லிவிட்டோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த 1.5 நாள் தான் மிக 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 முக்கியமான நாள். இந்த என்டையர் 13 நாட்கள்லேயே இந்த 1.5 நாளை நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா என்டையராகவே நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. 3வது நபரிடம் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துருந்தீங்கன்னா லாக் பட்டன் அமுத்தினா தானே உங்களுக்கு ஓடிபி வரும். அவர் லாக் பட்டனை அமுத்த மாட்டார், அமைதியாக விட்டுருவார். 3வது நாள் 5 மணிக்கு அவர் என்னென்ன சாய்ஸஸை ஃபில் பண்ணி வச்சிருக்கிறாரோ அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். உங்கள் விதி அதோடு முடிந்துவிடும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுக்குறேன் சார், இந்த சீட் தான் எங்கள் கையில் ஆல்ரெடி இருக்குதே. அப்வர்டு மொமெண்ட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சதுக்குன்னு வைங்க, நான் மேலே போட்டிருக்கிற சாய்ஸில் சிஸ்டம் கேட்குமா சார் இந்த சாய்ஸ் வேணுமா, அது ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சீட்டை வச்சுக்கிறீங்களான்னு எப்படி கேட்கும்? ஜென்ரலாகவே இந்த 2 ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். நான் ரவுண்டு 2க்கு போகிறேன்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்கன்னா, சார் என் கட் ஆஃப் 198 சார், யார் சொன்னா? உங்கள் கட் ஆஃப் 178.9 அவ்வளவுதான். ஜென்ரலாக சாய்ஸ் ஃபில் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? இந்த சீட் கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிறத முதல்ல போடணும். கட்டாயம் எனக்கு இந்த சீட் கிடைக்க போகுதுங்கிறத சென்டரில் போடணும். ஒருவேளை கிடைக்குதுன்னு நினைக்கிறோம், கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற சீட்டை நீங்கள் பின்னால் போட வேண்டும். சேஃபர் சைடு சாய்ஸஸ். சார் நான் லோனை வாங்கி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா நோ, இப்பொழுதே நீங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கான ஃபீஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடணும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 13வது நாள் கொடுத்து அதில் மாணவர்கள் போய் சேரவில்லை என்றால் அந்த சீட்டு வேக்கண்ட் சீட்டாக மாறி போய்விடும். ஓசி கேட்டகரியை அந்த சிஸ்டம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜெனரல் ரேங்கை பார்த்துக்கும். பிசி கேட்டகரியில் போய் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸில் சீட் இருக்குதான்னு பார்க்குறப்போ உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் எடுத்துக்கும். அவ்வளவுதான். அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட், TNEA 2025 கவுன்சிலிங் முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரை, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கிலிருந்து ஒரு நல்ல கல்லூரியில் போய் நீங்கள் சேர்வது வரை இருக்கக்கூடிய அனைத்து ப்ராசஸையும் தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று இந்த வீடியோவை கொண்டுட்டு வந்திருக்கிறோம். ஜென்ரலாகவே ஒரு ரவுண்டு அப்படிங்கிறது 13 நாளிலிருந்து 14 நாட்கள் நடக்கிறது. இதில் முதல் நாள் மாணவர்கள் என்ன செய்யணும், 2ஆம் நாள் 3ஆம் நாள் இது போல 13 நாட்கள் வரைக்கும் மாணவர்கள் என்ன செய்து தெளிவாக ஒரு கல்லூரியில் சேர வேண்டும் என்பது பற்றிய தெளிவான வீடியோ இந்த வீடியோ. ஸோ என்னென்னவெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாணவர்களுக்கு TNEA 2025 கவுன்சிலிங் ஷெட்யூலுடைய அனாலிசிஸை நாம் சொல்ல போகிறோம். ஜென்ரலாக ஷெட்யூலை பார்த்துருப்பீங்க, அதை அனாலிசிஸ் பண்ணி சொல்ல போகிறோம். அடுத்து டே வைஸ் கவுன்சிலிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னது போல அந்த 13 நாட்களிலும் மாணவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மிக துல்லியமாக தெளிவாக சொல்ல போகிறோம். அடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ஒரு சீட் உங்களுக்கு கொடுத்த பிறகு ஒரு 6 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த 6 ஆப்ஷனுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மிக மிக அருமையாக மாணவர்களுக்கு புரிவது போல் சொல்ல போகிறோம். அடுத்து எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும், நான் ஒரு சீட்டு கிடச்சி TFC சென்டருக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், காலேஜுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், கவர்மெண்ட்டோட ஃபீஸ் எவ்வளவு, ஆனால் தனியார் கல்லூரிகளில் எவ்வளவு ஃபீஸ் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உட்பட அனைத்தையும் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லோன் அரேஞ்ச் பண்ணி தான் சார் நாங்கள் ஃபீஸ் கட்டணும், ஏனென்றால் எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோன் அரேஞ்ச்மெண்ட்டில் கூட நிறைய பெற்றோர்கள் தவறு செய்து லோன் வந்த பிறகு நாம் கல்லூரியில் சேர்த்து கொள்ளலாம் என்று ஒரு தவறான புரிதலில் இருக்கிறார்கள். அதனால லோன் அரேஞ்ச்மெண்ட் எப்படி செய்யணும், எப்போ அந்த லோன் அமௌண்ட் உங்களுக்கு வரும் போன்ற இந்த இடத்துலையும் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க போகிறோம். ஸோ இது அனைத்தையும் மாணவர்களுக்காக ஆலின் நாள் வீடியோவாக இது வந்திருக்கிறது. ஒவ்வொரு வருஷம் நாம் கொடுப்போம். ஒவ்வொரு வருஷமும் எக்கச்சக்கமான வியூஸ் இதற்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா பிகாஸ் மாணவர்களுக்கு தெளிவாக நாம் எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால மாணவர்கள் கட்டாயம் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் TNEA அட்டெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் எந்தெந்த குரூப்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட், இப்போ முதல்ல TNEA 2025 ஷெட்யூல் அனாலிசிஸ் ரவுண்டு 1 அப்படிங்கிறது 13 நாட்கள் நடக்கிறது. 200லிருந்து 179 கட் ஆஃப் வரை எடுத்த மாணவர்களை அழைக்கிறார்கள். 39,145 மாணவர்கள் இந்த வருஷம் வரப்போறாங்க. இது சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணும்பொழுது சுமார் 13,000 மாணவர்கள் அதிகமாக இந்த இடத்துல உள்ள வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரவுண்டு 2
13 நாட்கள் ரவுண்டு 2வும் நடக்கிறது. 178.965 இருந்து 143.085 வரை 98,565 மாணவர்களை அழைக்கிறார்கள் 2வது ரவுண்டுக்கு. 3வது ரவுண்டு மட்டும் 14 நாட்கள் நடக்கிறது. ஏனென்றால் ஒரு நாள் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வருகிறது, அதனால் அந்த நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ 14 நாட்கள் நடக்கக்கூடிய ரவுண்டு 3ல 143லிருந்து 77.5 கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் வருகிறார்கள். 1,01,589 மாணவர்களை அழைத்திருக்கிறார்கள். ஸோ இதுதான் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஷெட்யூல். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக மாணவர்களுக்கு சொல்ல போறோம். இங்க பாருங்க, டே 1 டு டே 3 என்ன, டே 4 என்ன, டே 5 என்ன, டே 6 டு டே 10 என்ன, அந்த 13 நாட்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக இந்த இடத்துல நம்ம காமிக்க போறோம். இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. டே 1 அது எந்த ரவுண்டுக்கு நீங்கள் மாணவர்கள் சென்றாலும் இதுதான் காமன் டெம்ப்ளேட். ஆக்சுவலா டே 1 காலை 10 மணியிலிருந்து டே 2 முழுசும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். டே 3 மாலை 5 மணியோடு சாய்ஸ் ஃபில்லிங் நிறைவடைந்து விடும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் என்பது 3 நாட்கள் ஒதுக்கப்படுகிறது. டே 1 to 3 இந்த 3 நாட்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல மாணவர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு போனதுக்கு பிறகு உங்களுக்கு ஓடிபி வரும் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு. அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் வரக்கூடிய ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுக்குள்ளேயே போகும். சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் நீங்கள் ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க சார், சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் ஃபில் பண்ணி தான் முடிக்கணுமானா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கட் ஆஃப் 194 இருக்குன்னு வைங்க. இன்னைக்கு அதாவது டே 1 காலையில் 10 மணிக்கு அப்படியே சும்மா உள்ளுக்குள்ளே போகிறீங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்டர் பண்ணி உள்ளே போகிறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இசிஇ போடுறீங்க. அப்புறம் சரி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் அந்த ரைட் ஹேண்ட் கார்னரில் கொடுத்துருப்பாங்க. மாணவர்கள் ஜஸ்ட் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம். அப்புறம் மறுபடியும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சரி மறுபடியும் உட்காந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ளுக்குள்ளே வந்து எப்போ வேண்டுமானாலும் இந்த டே 1 காலை 10 மணியிலிருந்து டே 3 மாலை 5 மணி வரை எத்தனை முறை வேணாலும் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லை தெளிவாக பண்ணிக்கலாம். அடுத்து மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு என்றால், சார் யூசர் ஐடி பாஸ்வேர்டை சார் எனக்கு தெரிந்த ஒரு அண்ணா இருக்கிறார், அவரே காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார், அதனால என் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் சார், அவர் தான் சாய்ஸ் ஃபில் பண்ண போறாரு. அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பிடித்த கல்லூரி அல்லது உங்கள் கட் ஆஃபுக்கான கல்லூரியாக அது இருக்கின்றனவாங்கிறத பார்த்துக்கணும். ஏனென்றால் சென்ற வருடம் மட்டும் 190க்கு மேலே கட் ஆஃப் எடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தரவரிசை அதாவது அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் மொத்தம் 430 கல்லூரிகள் இருக்குதுன்னா அதில் 350லிருந்து 430 வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி ரேங்கில் இருக்கக்கூடிய அந்த 80 கல்லூரிகளில் மட்டுமே சுமார் 45 மாணவர்கள் 190க்கு மேலே கட் ஆஃப் இருக்கிறவங்க சாய்ஸை போட்டிருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நாங்களே உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்றோம், நாங்கள் சொல்கிற காலேஜுக்கு போங்க, ஒரு பைசா கூட கட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்லி யாராவது உங்களிடம் இருந்து உங்கள் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களுடைய அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த கல்லூரி நல்ல கல்லூரியான்னு பார்த்துக்கோங்க. தவறான கல்லூரியில் போயிடாதீங்க. பிகாஸ் உங்கள் வாழ்க்கையே நல்ல கல்லூரியில் போய் படிப்பதில் தான் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். சார் நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டை யார்கிட்டையும் கொடுத்துட்டு சார் இப்போ என்ன சார் பண்ணுறது? பயப்படவே படாதீங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டை போடும் பொழுது ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்த அடுத்த நிமிடமே உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்ட அடுத்த நிமிடமே புது பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுக்கலான்னு சொல்லிடுவாங்க. அப்போது நீங்கள் புது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். எத்தனை முறை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சார் இன்னைக்கு காலையில் ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்கிறேன் சார், எனக்கு பிடிக்கல, ஈவினிங் மறுபடியும் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுங்க அல்லது சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்க, சேஞ்ச் பாஸ்வேர்டு ஸ்க்ரீனுக்கு போயிடும். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பாஸ்வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்தில் நீங்கள் தான் ராஜா. உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை தயவு செய்து யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. சரி, இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா? சார் நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன் சார், அவர் லாக் பண்ணிட முடியுமா சாய்ஸஸ்? நல்லா கேளுங்க. டே 3 5 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல மாணவர்கள்
நீங்களே சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா யாரும் அதை தொட முடியாது. சரி சார், நான் யாருக்கிட்டேயோ யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் சாய்ஸ் ஃபில் எல்லாம் பண்ணி லாக் அப்படிங்கிற பட்டனை அமுத்துறப்போ இமீடியட்டாக சிஸ்டம் ஓடிபி உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டுரும். அப்போது அந்த ஓடிபி உங்களுக்கு வருமா? அந்த ஓடிபி நீங்கள் அந்த மூணாவது நபரிடம் சொல்லும் பொழுது தான் அவரால் லாக் பண்ண முடியும். இல்லைனா அவரால் லாக் பண்ண முடியாது. ஐயோ, இவர் நமக்கு தெரியாமல் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து வேற எங்கேயோ பண்ணிட்டு இருப்பார் போல, இமீடியட்டாக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளியர்? ரெண்டாவது. மூணாவது, எந்த இடத்துல நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் மூணாவது நபர்கிட்ட கொடுத்துட்டீங்க. இந்த லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ் அப்படிங்கிறது கட்டாயம் லாக் பண்ணணுமானா கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண சேவ் 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 ஆட்டோ சேவ் ஆகிக்கும். இருந்தாலும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோ சேவ் ஆகிட்டே வரும். மூணாவது நாள் மாலை 5 மணிக்கு நீங்கள் லாக் பண்ணினாலும் பண்ணவில்லை என்றாலும் சிஸ்டம் உங்களுடைய சாய்ஸஸை அதுவே லாக் பண்ணிடும், அதுவே லாக் பண்ணி விட்டுரும். அப்போது இந்த இடத்துல மூன்றாவது நபரிடம் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துருந்தீங்கன்னா லாக் பட்டன் அமுத்தினா தானே உங்களுக்கு ஓடிபி வரும். அவர் லாக் பட்டனை அமுத்த மாட்டார், அமைதியாக விட்டுருவார். மூணாவது நாள் 5 மணிக்கு அவர் என்னென்ன சாய்ஸஸை ஃபில் பண்ணி வச்சிருக்கிறாரோ அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். உங்கள் விதி அதோடு முடிந்துவிடும் என்று நீங்கள் எழுத்துக்கொள்ளலாம். அப்போது ப்ளீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் நம்பாமல் உங்களுக்கு பிடித்த கல்லூரியை தயவு செய்து கரெக்டாக போடுங்க. மறுபடியும் சொல்கிறேன் சார், எனக்கு பிராண்டட் காலேஜ் சார், இதெல்லாம் பிராண்டட் காலேஜ். நல்லா கேட்டுக்கோங்க, நிறைய பிராண்டட் கல்லூரிகளில் பிளேஸ்மெண்ட்டுக்காக அவர்கள் ஒர்க் பண்ணுவதில்லை. அதனால் பிராண்டட் காலேஜ் வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வேலை கிடைச்சாதான் நம்ம பிராண்ட் ஆக முடியும். அதனால் வேலை வாங்கி தரக்கூடிய கல்லூரிகளாக அது இருக்கின்றன என்பதை ஒரு முறைக்கு 100 தடவை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிந்து பயங்கர ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டில் வாங்கக்கூடிய ஒரு கல்லூரி வெறும் 52% பிளேஸ்மெண்ட்ஸோட உட்காந்துருக்கிறாங்க. தயவு செய்து மாணவர்கள் அந்த பிராண்டுன்னு இதுக்கப்புறம் இல்லாமல் நல்லா பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் சாய்ஸில் போடணுங்கிறத மறந்துடாதீங்க. 3 நாள் முடிஞ்சாச்சு. 4வது நாள் என்ன செய்யணும் அப்படின்னா, இனி நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறீங்க. 4வது நாள் பிஃபோர் 10 AM டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். அப்படின்னா என்ன? நீங்கள் சாய்ஸஸ் போட்டிருக்கிறீங்க இல்லையா, சாய்ஸ் 1 2 3 4 5ன்னு போட்டிருப்பீங்க. இந்த சாய்ஸின் அடிப்படையில் உங்களுக்கு உங்கள் ரேங்க்குக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு எந்த சீட் கிடைச்சிருக்குதோ அதை உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜில் ஒரு சீட்டை உங்களுக்கு அந்த சிஸ்டம் அலோகேட் பண்ணும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் டே 4 காலை 10 மணியிலிருந்து. நல்லா பார்த்துக்கோங்க, டே 4 பிஃபோர் 10 AM உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். அதே டே 4 காலை 10 மணிக்கு மேல் டே 5 அடுத்த நாள் 5 மணிக்குள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எக்ஸர்சைசிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். அதாவது இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆன சீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல நிறைய மாணவர்களுக்கு குழப்பம், பேரண்ட்டுக்கு அதை விட குழப்பம். என்னன்னா, சார் நாங்கள் ஜென்ரல் கேட்டகரி ரேங்கை பார்க்கணுமா கம்யூனிட்டி ரேங்கை பார்க்கணுமா? கம்யூனிட்டி ரேங்கை பார்த்தா போதுமானது, நீங்கள் சென்ற வருடம் கட் ஆஃபை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. சரி, எப்படி அந்த சாய்ஸ் ஃபில்லிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ரேங்க்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ் நிறைய போட்டிருப்பீங்களா? அந்த சிஸ்டம் என்ன பண்ணும்னா, நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் சாய்ஸை போய் பார்க்கும். ஃபர்ஸ்ட் சாய்ஸில் ஃபர்ஸ்ட் ஓப்பன் காம்படிஷன் ஓசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். ஓசிங்கிறது ஃபார்வர்டு கம்யூனிட்டி இல்லை, ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன், யாரு வேணாலும் சீட் எடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் சாய்ஸில் முதல்ல ஓப்பன் காம்படிஷனில் சீட் இருக்கான்னு பார்க்கும். ஓப்பன் காம்படிஷனில் சீட் அலோகேட் ஆயிருச்சுன்னா உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன வந்திருக்கும்னா அல்லாட்டட் கேட்டகரி ஓசி அப்படின்னு வந்திருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் கேட்டகரி பிசி, ஆனால் அல்லாட்டட் கேட்டகரி ஓசின்னு வந்திருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் கேட்ட அந்த சாய்ஸ் ஓசி கேட்டகரியிலே உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஓப்பன் காம்படிஷன்லேயே கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். சரி, இது எனக்கு புரிஞ்சுது சார். அப்போது அந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸை ஓப்பன் காம்படிஷனில் போய் பார்க்கும், சீட் இருக்குதான்னு பார்க்கும். இல்லைன்னு வைங்க, நீங்கள் தான் பிசி கம்யூனிட்டி ஆச்சே, உடனே அதே சாய்ஸை கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டியில் சீட்ஸ் அவைலபிள் இருக்குதான்னு பார்க்கும். பிசி கம்யூனிட்டியில் அந்த சீட் அவைலபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சீட் அலோகேட் பண்ணிடும். இப்போது ஓசி கேட்டகரியை அந்த சிஸ்டம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை பார்த்துக்கும்.
பிசி கேட்டகரியில் போய் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸில் சீட் இருக்குதான்னு பார்க்குறப்போ உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் எடுத்துக்கும், அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு சாய்ஸையும் அந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் காம்படிஷனில் பார்க்கும், சீட் இல்லையா பிசியில் போய் பார்க்கும். அடுத்து அது இல்லையா ரெண்டாவது சாய்ஸுக்கு வரும், முதல்ல ஓசியில் பார்க்கும் இல்லையா, அடுத்து பிசியில் போய் பார்க்கும். செகண்ட் சாய்ஸ் இல்லையா உங்களுக்கு கிடைக்கலையா உங்கள் ரேங்க்குக்கு உங்கள் கம்யூனிட்டியில், அடுத்து மூணாவது சாய்ஸை பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் காம்படிஷனில் பார்க்கும் இல்லையா உங்களுடைய கம்யூனிட்டியில் பார்க்கும். இது மாதிரி பார்த்துக்கிட்டே வரும். அப்போது உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷன்லையும் சீட் அலோகேட் ஆகலாம் அல்லது உங்கள் கம்யூனிட்டிலையும் சீட் அலோகேட் ஆகலாம். ஆகும் பொழுது இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, உங்களுடைய கேட்டகரி பிசின்னு வைங்க, கேட்டகரி பிசி ஆனால் அல்லாட்டட் கேட்டகரி அப்படின்னு ஓசி அப்படின்னு வந்துருந்ததுன்னா, ஓ நீங்கள் கேட்ட சாய்ஸ் வந்து ஓப்பன் காம்படிஷன்லேயும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்கள் கேட்ட முன்னாடி சாய்ஸ் வந்து ஓப்பன் காம்படிஷன்லையும் கிடைக்கல, உங்களுடைய கம்யூனிட்டிலையும் கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அவ்வளோதான் இந்த இடத்துல மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ரைட்? அப்போது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் கம்யூனிட்டி ரேங்கை வச்சு வெரிஃபை பண்ணாவே போதுமானது. கம்யூனிட்டியை கிளிக் பண்ணுறப்போ லாஸ்ட் இயர் எல்லாமே ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் உங்கள் கம்யூனிட்டி சூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து டே 4 காலை 10 மணியிலிருந்து டே 5 5 மணி வரை கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இந்த சீட்டை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டம் கேட்கும். ரைட்? இப்ப பாருங்க, இந்த 1.5 நாள் தான் மிக 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 முக்கியமான நாள். இந்த என்டையர் 13 நாட்கள்லயே இந்த 1.5 நாள் நீங்க கரெக்டா பண்ணலைன்னா என்டையராகவே நீங்க தப்பு பண்ணிடுவீங்க. சரி, இந்த 1.5 நாள் என்னதான் சார் இருக்கு, அதன சார் எக்ஸசைசிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா 6 ஆப்ஷன் உங்களிடம் கேட்கப்படும். என்னென்ன ஆப்ஷன்? அக்செப்ட் அண்ட் ஜாயின், accept and upward, decline and upward, decline and go to next round, decline and quit, upward or participate in round 2. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, இதில் ஏதோ ஒன்றை தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ரைட்? இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு அந்த வார்த்தைகளே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். முதல் என்னென்னா, சார் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணினேன், எனக்கு பிடிச்ச சீட்டே இதுதான் வேணும்னு நினச்சேன், கிடைச்சிருச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸில். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எந்த காலேஜுக்கு அக்செப்ட் கொடுத்துருக்குறீங்களோ அந்த காலேஜுக்கு நீங்கள் நேராக போயிட வேண்டியது, அவ்வளவுதான். அப்போது அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஜென்ரலாகவே இதை யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா, சார் நான் சாய்ஸ் வந்து 100 சாய்ஸ் போட்டேன், ஃபர்ஸ்ட் சாய்ஸே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்தால் கூட அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மொமெண்ட் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரைட்? இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன? அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். சார் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சீட்டை நான் வச்சுக்கிறேன், இருந்தாலும் மேலே சார் எனக்கு பிடிச்ச நிறைய சாய்ஸஸை போட்டிருக்கிறேன் சார், ஒருவேளை எனக்கு மேலே போட்டிருக்கிற சாய்ஸஸ் ஏதாச்சும் கிடைச்சா அப்வர்ட் மொமெண்ட்டில் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் தான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இந்த சீட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க, ஆல்ரெடி நீங்கள் சேர்ந்தாச்சு இந்த காலேஜில் இந்த சீட்டில். பட் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, அப்வர்ட் மொமெண்ட்டில் ஏதாச்சும் சீட் கிடைச்சதுன்னா இந்த சீட்டை விட்டுட்டு மேலே என்ன சீட்டு கிடைச்சிருக்குதோ அந்த சீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறதா ரூல். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுக்குறேன் சார், இந்த சீட் தான் எங்கள் கையில் ஆல்ரெடி இருக்குதே, அப்வர்ட் மொமெண்ட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சதுக்குன்னு வைங்க, நான் மேலே போட்டிருக்கிற சாய்ஸில் சிஸ்டம் கேட்குமா சார் இந்த சாய்ஸ் வேணுமா, அது ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சீட்டை வச்சுக்கிறீங்களான்னு எப்படி கேட்கும்? உங்களை தான் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு பிடிச்ச சீட்டு முறையை தான் சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, சாய்ஸ் 3, சாய்ஸ் 4ன்னு போடுறீங்க. நான் தான் இப்போ கிடைச்ச சீட்டை விட மேலே உங்களுக்கு பிடிச்ச சீட்டே கொடுத்துட்டேன், அப்புறம் எதுக்கு இந்த சீட்டு நீங்கள் வேணும்னு கேட்குறீங்க? கேட்க முடியாது. ஒன்ஸ் இஃப் யூ கிவ் அப்வர்டில் என்னென்ன சாய்ஸ் கொடுத்துருக்குறீங்களோ அதில் ஏதாச்சும் சீட்டு கிடைச்சதுன்னா அந்த சீட் தான் ஃபைனல் சீட். திருப்பி எனக்கு முதல்ல கொடுத்த சீட்டு திருப்பி கொடுங்கன்னு உங்களால் கேட்க முடியாதுங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அடுத்து டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். சார் நான் 200 சாய்ஸ் போட்டேன் சார், திடீர்னு சாய்ஸஸ் நான் எடுத்து பார்த்தேன்னா சார், நல்லா கேட்டுக்கோங்க, சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணி முடித்ததற்கு பிறகு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சாய்ஸஸை அந்த பிடிஎஃபை தயவு செய்து நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு என்ன சீட் கிடச்சிருக்கு, இதுக்கு மேலே என்னென்ன சீட் நம்ம போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் யார் சூஸ் பண்ணுவாங்க? ஜென்ரலாகவே இந்த 2 ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏன்னா நீங்கள் ஒழுக்கமாக சாய்ஸ் ஃபில் பண்ணனேன்னு அர்த்தம். தயவு செய்து இந்த 2 ஆப்ஷனை சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க.
மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். நல்லா கேட்டுக்கோங்க. 200 சாய்ஸை போட்டுட்டு, சார் நான் போட்டுட்டே வந்தேனா சார், திடீர்னு என்னையே அறியாமல் சார் காலேஜை வந்து தப்பாக கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டேன் போல சார். இப்போ தான் சார் எனக்கு தெரிஞ்சது இந்த காலேஜ் மொத்தம் ரேங்கிங்கில் 400வது இடத்துல இருக்குது சார். ஆனால் என்னோட கட் ஆஃப் 197 சார். இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, யூ ஹாவ் டு கிவ் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். பிகாஸ் டாப் 10 கல்லூரியில் கிடைக்கக்கூடிய சீட்டை 450வது காலேஜில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அட்லீஸ்ட் செகண்ட் ரவுண்டுக்கு போனால் 25வது ரேங்கில் இருக்கக்கூடிய காலேஜாச்சும் கிடைக்கும். இந்த ஒரு சூழலில் எங்கேயாச்சும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தவறு செய்திருந்தால் மட்டும் யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். இந்த இடத்துல நிறைய பேரண்ட்டுக்கு மிகப்பெரிய அட்வைஸ் பண்ணிடுறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுதானே சாய்ஸ் ஃபில்லிங்கை போட்டிங்க? 200 சாய்ஸை போட்டிங்களா, அல்லது 100 சாய்ஸை போட்டிங்களா, 10 சாய்ஸை போட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் தானே 1 2 3 4ன்னு கரெக்டாக போட்டிங்க. பேரண்ட் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒரு சீட்டு கிடைச்சிரும். இது மெயினாக அம்மாக்கள் பண்ணுற வேலை தான். நம்ம பார்த்து நொந்து போயிடுறோம். ஆக்சுவலாக இருக்கிறதுலேயே மிகப்பெரிய குழப்பவாதிகள், பசங்களை குழப்பி விடுறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் தெளிவாக பண்ணுறீங்க அந்த வேலையை. தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா, தெளிவாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தாச்சு, ஓகே இந்த சீட் எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, சூப்பர், இந்த காலேஜில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்போடு போடுவோம், கிடைச்சதுன்னா போகலாம், இல்லைன்னா இந்த காலேஜுக்கே போயிடலாங்கிற அந்த எண்ணம் உங்களிடம் வந்துவிட வேண்டும். இதில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நம்ம அம்மாக்கள் எந்த காலேஜில் எந்த சீட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வந்திருக்குதோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஃபோன் எடுக்க வேண்டியது. ஃபோனை எடுத்து அமெரிக்காவில் வேலை பார்க்கக்கூடிய மாமா கிட்ட கேட்க வேண்டியது. எப்போ கேட்கணும்? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு எதுக்கு கேட்கறது? உங்களுக்கு அலாட் பண்ண சீட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் கேட்க வேண்டியது. யாருக்கிட்ட? மாமா கிட்ட கேட்டால் பட்டு பரவாயில்ல, ரோட்டில் போகிறவன், பக்கத்து வீட்டுக்காரன், அப்புறம் யாரெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் கேட்க வேண்டியது. ஈவன் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் இரவல் வாங்க வந்தால் கூட, நீங்கள் அந்த காலேஜுக்கு முன்னாடி போய் இரவல் வாங்கி இருக்கிறியாப்பா, அந்த காலேஜ் அப்படின்னு கேட்க வேண்டியது. எது வரைக்கும் கேட்க வேண்டியது தெரியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆள் கேட்குறீங்க, நல்ல காலேஜ் தாங்கம்மா போய் படிக்கலான்னு சொல்லிட்டாங்க வைங்க, ஐயோ இது என்ன திடீர்னு நல்ல காலேஜ்னு சொல்லிட்டான், எது வரைக்கும் தப்புன்னு சொல்கிறாங்க, ஐயோ இந்த காலேஜா, இந்த சீட்டா, வேண்டாம் போகாதீங்கன்னு சொல்கிற வரைக்கும் கேட்க வேண்டியது. கேட்டுட்டு அம்மாக்கள் உழப்புன்னு உழப்பி கடைசியில் பசங்களையும் போட்டு உழப்பி இந்த சீட்டு வேண்டான்னு இவங்களே முடிவு பண்ணி டிக்ளைனை கொடுத்து அப்வர்டு கொடுக்க வேண்டியது. சரி, கடவுள் புண்ணியத்தில் ஏதோ டிக்ளைன் கொடுத்து அப்வர்ட் மொமெண்ட்டில் நீங்கள் மேலே போட்ட சாய்ஸில் கிடைச்சிட்டா பரவாயில்ல. கிடைக்கலன்னு வைங்க, நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு இஃப் சீட் இஸ் நாட் அலாட்டட், நீங்கள் டிக்ளைன் கொடுத்துட்டீங்க, அப்வர்டு கேட்டீங்க, அப்வர்டு மொமெண்ட்லி உங்கள் ரேங்க்குக்கு, உங்களுடைய அந்த கேட்டகரிக்கு, கம்யூனிட்டிக்கு சீட்டு கிடைக்கலன்னா யூ ஹாவ் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு 2. நல்லா கேட்டுக்கோங்க. சார் நான் ரவுண்டு 2க்கு போகிறேன்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்கன்னா, சார் என் கட் ஆஃப் 198 சார். யார் சொன்னா? உங்கள் கட் ஆஃப் 178.9, அவ்வளவுதான் சார். அப்போ 198க்கு கிடைக்கக்கூடிய சீட் எப்படி கிடைக்குமா சார்? எப்படி கிடைக்கும்? 179 வரை கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் சீட்டை வலிச்சு எடுத்துட்டு ரிமைனிங் எந்த சீட்டை வேகன்சியில் கொடுக்குறாங்களோ அதைத்தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்க முடியும் செகண்ட் ரவுண்டில். அதனால சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ ஒரு தடவைக்கு 10 தடவை தெளிவாக சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே அமெரிக்கா மாமாகிட்டேருந்து, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு, யாருக்கிட்ட ரோட்டில் போகிறவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. ஆனால் சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன சீட் கிடைக்குதோ நாம் மனம் வந்து எடுத்து படிக்க வேண்டும் என்று நினச்சிக்கோங்க. எனக்கு புரியுது, எல்லாரும் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் வேணும்னு நினைப்பீங்க, அதுக்கு நம்மளுக்கு மார்க் வேணும்ல. இல்லை அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு மார்க் குறைஞ்சி போச்சு, இந்த காலேஜ் தான் கிடைக்கும், நாம் போய் நல்லா படிக்கிறது தான் முக்கியம்னு. இனி எல்லாம் வந்து பிராண்டுக்கு வேல்யூ கிடையாதுங்க, ஸ்கில் இருந்தால் ஜெயிக்க முடியும். இனிமேல் நம்ம எந்த காலேஜில் போய் படிக்கிறோமோ அந்த காலேஜில் போய் நம்ம ஸ்கில் ஃபுல்லாக மாறிக்கலான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். அடுத்து பாருங்கள், டிக்ளைன் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் ரவுண்டு. இதில் வந்து என்ன பிரச்சனைனா, அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ சுயநனவே இருந்திருக்காது, அல்லது யாரோ ஒருத்தர் கொடுத்து நம்பி ஏமாந்துருப்பாங்க. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சீட்டும் இவங்களுக்கு பிடிக்கல, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்வர்டு மொமெண்ட்டு சீட் சாய்ஸஸையும் ஒழுக்கமாக போடலை. ஏன்னா இப்போ கிடைச்சிருக்கிற சீட்டை விட மோசமான சீட்டு மேலே வேற போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா வேறு வழி கிடையாது, டிக்ளைன் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் ரவுண்டு கொடுக்கணும். ஏமாந்துட்டா அல்லது சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறோன்னே தெரியாமல் சகட்டு மேனிக்கு பண்ணி விட்டா, மறுபடியும் சொல்கிறேன், டிக்ளைன் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துட்டா உங்கள் கட் ஆஃப்
178.9 தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து டிக்ளைன் அண்ட் குவிட். சார், இந்த ஜோசால சீட் கிடைச்சவங்க என்ஐடி ஐஐடியில் சீட் கிடைச்சிருக்குமா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சும்மா சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்ப்போம், என்ன சீட்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு டிக்ளைன் கொடுத்துட்டு வெளியே வந்துடுவோம், நம்மளுக்கு அந்த சீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீட் அலோகேட் ஆன பிறகு டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுத்துருவாங்களா? இந்த டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த சீட்டு தான் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்த மாணவர்களுக்கும் டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுத்த மாணவர்களுக்கும். இங்க யாரெல்லாம் டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுத்து எந்த சீட்டு வேக்கன்ட் ஆகுதோ அந்த சீட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் அப்வர்டு மொமெண்ட் கொடுத்த மாணவர்களுக்கு அலோகேட் பண்ணப்படும் அப்படிங்கிறதுல மாணவர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து upward or participate in round 2. ஃபார் எக்ஸாம்பிள், சார் என்னுடைய கட் ஆஃப் சார் 198 சார். நான் வந்து படித்தா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கலான்னு இருக்கேன் சார். அதனால என் கட் ஆஃப் 198 சார், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டுட்டு லாக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து பார்த்தேன்னா சார், நோ சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சு சார். அப்படி தான் வரும். 198 உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஒழுக்கமாக பண்ணல. அப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணலன்னா உங்கள் கட் ஆஃப் என்ன என்பதை தெரிந்து கொண்டு ஜென்ரலாக சாய்ஸ் ஃபில் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? இந்த சீட்டு கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிறத முதல்ல போடணும். கட்டாயம் எனக்கு இந்த சீட் கிடைக்க போகுதுங்கிறத சென்டரில் போடணும். ஒருவேளை கிடைக்குதுன்னு நினைக்கிறோம், கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற சீட்டை நீங்கள் பின்னால் போட வேண்டும். சேஃபர் சைடு சாய்ஸஸ். இதில் சில ஆட்கள் எல்லாம், சார் எனக்கு அன்என்சியில் படிக்கிறதாக்கு சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு முதல்ல உங்களுக்கு கட் ஆஃப் வேணும், கட் ஆஃப் இல்லைன்னா கீழே இறங்கித்தான் ஆகணும். இந்த மாதிரி அவங்க கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்குங்கிற ஒரு தாட்டே இல்லாமல், ஒரு சுத்தமாக வெப்சைட்டை வெரிஃபை பண்ணாமல் கண்ணை மூடிக்கிட்டு சாய்ஸஸ் போடுவாங்க இல்லையா, அவர்களுக்கு என்ன ஆகும்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் நீ சீட்டு கேட்டது இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸு, நோ சீட் அலாட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வேறு ஆப்ஷன் கிடையாது. சார் நான் மேலே போட்டிருக்கிற சாய்ஸஸ் ஏதாச்சும் கிடைச்சா கூட கொடுங்க சார், இல்லைன்னா பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு 2 தான். சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணலன்னா அப்போது கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸஸ் வந்து எனஃபாக இருக்குதா, போதுமானதான்னு பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக நான் ஒரு ரூல் சொல்கிறேன். -15, அதாவது என் கட் ஆஃப் 180, சென்ற வருடம் 165 வரைக்கும் எந்தெந்த காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிருக்குதோ தயவு செய்து அதை அத்தனை சாய்ஸஸை நீங்கள் உங்களுடைய சாய்ஸஸில் போட்டுடணும். -15 அப்படிங்கிற ரூலை கையில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 6 ஆப்ஷனை நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸசைசிங் ஆப்ஷன் முடிந்த பிறகு டே 6லிருந்து 10 வரை என்ன செய்ய வேண்டும் என்றால், சார் நான் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டேன் சார், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நேராக எந்த காலேஜில் நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருக்குறீங்களோ அந்த காலேஜுக்கு நீங்கள் நேரில் போயிடணும். உங்களுக்கும் டிஎஃப்சி சென்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக அந்த காலேஜுக்கு போயிடணும். அடுத்து யாரெல்லாம் டிஎஃப்சிக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இஃப் அப்வர்டு மொமெண்ட் கிவன், அதாவது இந்த சீட்டை நான் வச்சுக்கிறேன், ஒரு காலேஜில் நீங்கள் சீட்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த சீட்டை உறுதி பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கோ டு டிஎஃப்சி சென்டர், ரைட்? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் நான் டிக்ளைன் கொடுத்துட்டேன் அண்ட் அப்வர்டு கொடுத்துருக்குறேன், நான் போகணுமா? தேவையில்லை. உங்களுக்கு சீட் அக்செப்ட் பண்ணி அதை வச்சுக்கிறேன் மேலே போகிறேன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போனால் போதுமானது. வேறு யாரும் போக வேண்டியதில்லை. டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் ஃபீஸ் கட்டணும். எவ்வளவு கட்டணும் என்றால் 25,000 ரூபாயை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். யார் மட்டும் இந்த 25,000 கட்டினா போதும்னா, நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், எங்கள் வீட்டில் ஆல்ரெடி படிச்சுட்டாங்க சார், எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டில் படிச்சிருக்கிறாங்க, அவர்கள் மட்டும் 25,000 எடுத்துக்கொண்டு போனால் போதுமானது. அலாங் வித் திஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் என்ன எடுத்துகிட்டு போகணும்? 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு 25,000 பணத்தோடு போகணும். யாருன்னா நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். யாரெல்லாம் இந்த 25,000 கொண்டுட்டு போக வேண்டியதில்லை, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை மட்டும் கொண்டுட்டு போனால் போதும்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நான் முதல் பட்டதாரி எங்கள் வீட்டுக்கு, அவர்கள் நீங்கள் இந்த 25,000 கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் எஸ்சி, ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர், எஸ்டி, இவர்கள் எல்லாம் 25,000 ரூபாயை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் கட்டாயம் கொண்டுட்டு போய் நீங்கள் சரண்டர் பண்ணியிருக்கணும் டிஎஃப்சி சென்டரில். சரி, இது வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகிறவங்களுக்கு.
சீட் அக்செப்டட் சார், நான் சீட் அக்செப்ட் பண்ணிட்டேன். காலேஜுக்கு போகிறவங்க என்ன பண்ணணும், இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டியூஷன் ஃபீங்கிறது 55,000 தான். ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீங்கிறது சில கல்லூரிகள் எல்லாம், சார் எனக்கு இவ்வளோ ஃபீஸ் இருக்குன்னு தெரியல சார், எங்களால் கட்ட முடியாது சார், நான் லோன் எடுத்து தான் சார் கட்டணும். நல்லா கேட்டுக்கோங்க, லோன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கல்லூரியில் ஃபுல் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணின பிறகு அந்த கல்லூரியிலேருந்து உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. இவ்வளோ ஃபீஸ் இந்த பையன் கட்டிட்டான், இந்த கல்லூரியில் தான் இந்த பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரெசிப்டோட சேர்ந்து ஒரு போனோஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வாங்கி கொண்டு போய் நீங்கள் பேங்க்குக்கு கொடுத்த பிறகு பேங்க் டிசம்பர் ஜனவரியில் தான் உங்களுக்கு அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சேரும். அதனால சார் நான் லோனை வாங்கி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா நோ, இப்பொழுதே நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடணும். அமௌண்ட் லோன் போட்ட பிறகு அதுவும் ஃபுல் அமௌண்ட் அப்படியே கொடுக்க மாட்டாங்க பேங்க், ஒரு 80% 90% தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பேங்க் லோன் போட்டு நான் படிக்க வைக்கிறேன்னு நினைப்பவர்கள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸை ரெடி பண்ணிக்கோங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்போது டியூஷன் ஃபீஸ் 55,000 தான். சில கல்லூரியில் 3 லட்சம் வரை வாங்குகிறார்கள். தயவு செய்து கல்லூரிக்கு நேரில் போய் விசிட் பண்ணி அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்ல மார்க் வாங்கியும் சாய்ஸ் கரெக்டாக போட்டும் ஃபீஸ் கட்டாதனால வெளியே முடுக்கப்பட்டு விடுவீர்கள். அதனால் ஃபீஸ் எவ்வளோங்கிறத தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டாயம் கட்ட சொல்லுவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் இமீடியட்டாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆஸ் பர் த ரூல். ஆனால் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஹாஸ்டல் நீங்கள் இப்போவே ஃபீஸ் கட்டி வச்சாதான் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவோம். ஏனென்றால் இந்த வருஷம் நாங்கள் நிறைய இன்டேக் ஏற்றிட்டோம், அந்தளவுக்கு ஹாஸ்டல் எங்ககிட்ட நம்பர்ஸ் இல்லை. கடைசி நேரத்தில் வந்தீங்கன்னா இல்லைன்னா எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பயமுறுத்தி விடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வர வழி இல்லை, ஹாஸ்டல் ஃபீஸை நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். அப்போது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் டியூஷன் ஃபீ, அப்புறம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீன்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க, அது ஹாஸ்டல் ஃபீ, இது எல்லாரும் மாணவர்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ரைட்? இப்போ சார் நான் டிஎஃப்சி சென்டருக்கும் போகலை சார், நான் ஃபீஸும் கட்டலை, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு அந்த காலேஜுக்கு நான் போகவில்லை சார், என்ன சார் நடக்கும் அப்படின்னா, டே 11 and 12 டிஎன்இஏ ஆஃபீஸ் ஒர்க் ஃபார் கன்சாலிடேட்டிங் த சீட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி யாரெல்லாம் காலேஜில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலையோ, அதாவது எத்தனாவது நாள், 4-5 அந்த 1-2 நாளில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு ஒன்றா ஃபீஸ் அதிகமாக இருக்குதுன்னு சில பேர் காலேஜுக்கு போயிருக்க மாட்டாங்க, அல்லது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு எனக்கு இந்த சீட்டு வேண்டான்னு சொல்லி வீட்டிலேயே இருந்திருப்பாங்க. அதனால அந்த யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு அந்த காலேஜில் போய் ஜாயின் ஆகலையோ அந்த லிஸ்ட்டை, ஜாயின் ஆகாத லிஸ்ட்டை கல்லூரியிட்டிருந்து வாங்கிக்குவாங்க. ரெண்டாவது டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதையும் வாங்கிப்பாங்க. டிஎஃப்சி சென்டரில் போய் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துட்டு டிஎஃப்சி சென்டரில் போய் பணம் கட்டணுமா? நிறைய பேர் கட்டியிருக்க மாட்டாங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்டை கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்து பணம் கட்டியிருக்கணும். அதுலேயும் பணம் கட்டாத, சர்டிஃபிகேட் கொடுக்காத ஆட்கள், இது 3ஐயும் கையில் எடுத்து கன்சாலிடேட் பண்ணுவாங்க. கன்சாலிடேட் பண்ணி டே 13 அன்று காலை ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது அதுதான் லாஸ்ட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா, அப்வர்டு மொமெண்ட் கேட்ட மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். இந்த இடத்துல 2 தடவை ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வருது. ஒன்று டே 6 யாருக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டா இம்மீடியட்டாக டவுன்லோட் தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். 2வது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்வர்டு மொமெண்ட்டை கொடுத்த ஆட்களுக்கு டே 13 அன்று உங்களுக்கு சேரும். அதை டவுன்லோடு பண்ணிட்டு போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டவுட் நிறைய பேத்துக்கு, சார் டே 6ல் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து அந்த காலேஜுக்கு போய் அந்த சீட் வேக்கண்ட் ஆகி இந்த அப்வர்டு மொமெண்ட்டை கேட்டவன்ட்டு போயிடும். டே 13ல் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்து அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்து அப்வர்டு மொமெண்ட்டில் ஒரு சீட்டு கிடச்சி அவன் அந்த காலேஜுக்கு போகலைன்னா அப்போ அந்த சீட் வேக்கண்டான தான் சார் இருக்கும். அந்த வேக்கண்டான சீட்டு கொண்டுட்டு வந்து செகண்ட் ரவுண்டில் போடுவாங்கல்ல சார். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் 4 பேர் அப்வர்டு கிடச்சி போகலைன்னா அந்த சீட்டு கொண்டு வந்து செகண்ட் ரவுண்டில் போடுவாங்கல்லங்க சார், நாங்கள் எடுத்துக்கலாமல்ல சார்? நோ, வராது. அப்புறம் எதுக்கு ரேங்க், அப்புறம் எதுக்கு கட் ஆஃப்? இந்த மாதிரி ஒரு பெரிய ஓட்டை இருக்கக்கூடிய சிஸ்டத்தை வச்சிருக்கிறதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அப்வர்டு மொமெண்ட்டில் சீட்டு கேட்டு சீட் அலோகேட் பண்ணி இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 13வது நாள் கொடுத்து அதில் மாணவர்கள் போய் சேரவில்லை என்றால் அந்த சீட்டு
வேக்கண்ட் சீட்டாக மாறி போய்விடும். அந்த சீட்டுக்கு யாரும் போட்டி போட மாட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி, எம்ஐடி, கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லாம் யாரெல்லாம் சீட் எடுத்துருக்குறாங்களோ அவங்கெல்லாம் போய் சேரலன்னா அந்த சீட் அப்படியே வேக்கண்ட்டாகவே இருந்துக்கும். ஆனால் இந்த இடத்துல மாணவர்களுக்கு ஜாக்பாட் என்னன்னா, பிரைவேட் கல்லூரிகளில் சீட் எடுத்து இந்த 13வது நாள் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்து சீட்டு வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அதில் ஏதேனும் மாணவர்கள் சேரவில்லை என்றால் அந்த சீட்டு வேக்கண்ட்டாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக போட்டுக்கொள்ளலாம். அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நிறைய பேர் கம்மியாக கட் ஆஃப் வைத்திருப்பவர்கள் பெரிய காலேஜை பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட் ரவுண்டு முடிந்து அந்த 5 நாள், அந்த 27, 28, 29, 30 ஜூலை, இந்த 5 நாளில் நிறைய டாப் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் டக்குன்னு போய் பிடிச்சிக்கோங்க. ஃபீஸும் கொஞ்சம் குறைவாக வாங்குவாங்க. ஏன்னா சீட்டை வேக்கண்ட்டாக வச்சுருக்கிறத விட எந்த பணம் வந்தாலும் அதை வாங்கி போட்டுக்கிட்டு சீட்டை ஃபில் பண்ணிடலான்னு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது மாணவர்களுக்கான ஜாக்பாட். ஸோ இதுதான் 13 நாட்கள் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொன்ன வீடியோ. கட்டாயம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் டியூஷன் ஃபீ கன்செஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்குறாங்க. 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக 6th இருந்து 12th வரைக்கும் படித்திருந்தால் எந்த ஃபீஸும் வாங்கக்கூடாது. காலேஜ் டியூஷன் ஃபீ, எக்ஸாம் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, பஸ் ஃபீ எதுவும் வாங்கக்கூடாது. எதை வாங்கினாலும் கம்ப்ளைண்ட் பண்ணால் சிஎம் செல்லுக்கு அல்லது டிஎஃப்சி சென்டருக்கு, டோட்டுக்கு அடுத்த நிமிடம் அந்த கல்லூரி சீல் வைத்து மூடப்படும். இது மிகப்பெரிய ஆர்டர். அதனால 7.5 மாணவர்களுக்கு எந்த கல்லூரியும் ஃபீஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்கிறதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் டியூஷன் ஃபீலிருந்து கன்செஷன் வழங்கப்படுகிறது. இதானே சார் 27,500. ஒரு டிபார்ட்மெண்ட் NBA வாங்கி அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபீஸ் 55,000 என்பதனால் 27,500 பாதி ஃபீஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டில் கன்செஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்பது SC, SCA, ST மாணவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஃபுல் டியூஷன் ஃபீ, அதாவது நாட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ, டியூஷன் ஃபீ மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணுவாங்க. பிரைவேட் காலேஜில் போய் நான் சேர போகிறேன் சார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ சேர்த்து கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ டியூஷன் ஃபீ உங்களுக்கு கிடையாது. 50,000 நான் NBA அக்ரிடேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ், 55,000 அக்ரிடேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து AICT டியூஷன் ஃபீ வேவர்னு சொல்லி அது மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணிப்பாங்க யார் நேம AICTக்கு அனுப்பலான்னு. பிகாஸ் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கல்ல, அதிலிருந்து மாணவர்களை சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மாணவர்களுக்கு இதுதான் நாம் சொல்ல வந்த முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, ஷெட்யூல் சொல்லிட்டோம், டே வைஸ் கவுன்சிலிங் ஆக்டிவிட்டிஸ் தெளிவாக சொல்லிட்டோம், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லியாச்சு, ஃபீஸ் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லியாச்சு, லோனுக்கு எப்படி பண்ணணும், எப்படி வெயிட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய என்டையரான விஷயத்தையும் சொல்லிவிட்டோம் என்று நான் நினைக்கிறேன். கட்டாயமாக யாரெல்லாம் நம்மளுடைய TNEA கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறாங்களோ தயவு செய்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவர்களது வாழ்க்கையும் வளமாக மாறட்டும். தெளிவாக சாய்ஸ் ஃபில் பண்ணி நல்ல காலேஜில் போய் நல்ல கல்லூரியிலும் உங்களுக்கு பிடித்த டிபார்ட்மெண்ட்டோடு நல்ல கல்லூரியில் சென்று படிப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவான வீடியோவோடு உங்களோடு நான் இணைகிறேன். Until then, it's bye from Ashwin.